வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 6th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஷிவாபா அண்ட் நீலாமா கேஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மைனர்ஸ் கேன் சேலஞ்ச் ப்ராப்பர்ட்டி சேல் ஆஃப்டர் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மைனர்ஸ்னா 18 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றது, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இதோட பேக்ரவுண்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இப்போ வந்து பாட்டி, தாத்தாலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பேரன், பேத்திங்களுக்குலாம் வந்து சொத்து எழுதி வைப்பாங்கல்ல, அப்பலாம் அவங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ஸோ அத பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கே தெரியாம வித்துடுறாங்கல்ல. அ அ அது வந்து 18 இயர்ஸ் கழிச்சு அந்த குழந்தைங்கனால அந்த ப்ராப்பர்ட்டிய ஏன் வித்தீங்க? எதுனால? அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லுது. மைனர்ஸ் கேன் சேலஞ்ச் ப்ராப்பர்ட்டி சேல் ஆஃப்டர் 18. அவங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வித்தீங்க? எதுக்கு வித்தீங்க? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ண முடியும். அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அந்த கேஸ் பேர் என்ன அப்படின்னா, கேஸ் ஷிவப்பா அண்ட் வெர்சஸ் நீலம்மா கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த லா அண்டர்ல வருது அப்படின்னா, ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் 1956 அந்த லா அண்டர்ல வருது. அதாவது மைனர்ஸோட பெனிஃபிட்காக கொண்டு வந்த லா தான் இது. ஹிந்து மைனாரிட்டி ஆக்ட் 1956. ரூல் என்ன அப்படின்னா, நோ சேல், மார்ட்கேஜ், லீஸ் வித்தவுட் கோர்ட் நாட். அதாவது கோர்ட் இந்த மாதிரி குழந்தைங்க பேர்ல எழுதி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சொத்தை வந்து கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம சேல்ஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க எல்லாம் மைனஸ், ஸோ தெரியாது. ஸோ கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம அதை சேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிமிடேஷன் ஆக்ட் படி, லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி, சப்போஸ் அந்த மைனர்ஸ்க்கு வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அடுத்த 3 இயர்ஸ் வந்து அத சேலஞ்ச் பண்ணலாம். ஏன் வந்து இந்த மாதிரி வந்து வித்தீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, என்ன ஆக்ட் படி, லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி வந்து அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிக்கு சேலஞ்ச் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுது. இது வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து NEVA கான்ஃபரன்ஸ். இந்த ஈவெண்ட் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, 3rd நேஷனல் NEVA கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா, நியூ டெல்லியில நடந்துச்சு. அதாவது NEVA அப்படின்னா விதான், விதான். அது இந்த இந்த EVAக்கு பேரு விதான் கான்ஃபரன்ஸ். இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா, பை மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ். அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இந்த NEVA இருக்குல்ல, இது வந்து எதுக்கு அண்டர்ல வருது அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா அந்த ஸ்கீம் அண்டர்ல வருது. இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் அண்டர்ல மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, 44 மிஷன் மோட் ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த NEVA ஸ்கீம்னு சொல்றாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, பேப்பர்லெஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஒன் நேஷன் அண்ட் ஒன் அப்ளிகேஷன். அதாவது சட்டமன்றம் இருக்குல்ல, அதுல வந்து பேப்பர்லெஸ், என்ன சொல்றது, பேப்பர்ஸ் இல்லாம எல்லாமே டிஜிட்டலா பண்றது. அதான் டிஜிட்டல் இந்தியா நான் இங்க சொன்னேன்ல, டிஜிட்டலா பண்றது. அதுதான் வந்து இந்த NEVA கான்ஃபரன்ஸோட எய்ம்னு சொல்றாங்க. அதோட தீம்னு சொல்லலாம். இந்த ஒன் நேஷன் அண்ட் ஒன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதோட தீம்னு சொல்லலாம். இதுல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஈவென்ட் தெரிஞ்சிருக்கணும். எந்த யார் எந்த மினிஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த NEVA கான்ஃபரன்ஸ் எந்த ஸ்கீம் அண்டர்ல வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் அண்டர்ல வருது. அப்புறம் இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சதய விழா. இந்த ஈவெண்ட் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, யாருக்காக செலிப்ரேட் பண்றாங்க இந்த சதய விழா அப்படின்னா, ராஜராஜ சோழா அவங்களுக்காக செலிப்ரேட் பண்றது. எங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, பெருவுடையார் டெம்பிள் தஞ்சாவூர். அதாவது பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர்ல. எத்தனாவது சதய விழா விழா அப்படின்னா, 1040th சதய விழா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட பர்த்டே அப்போ என்ன எந்த மாசம்னா, ஐப்பசி மாசம் சதயம் ஸ்டார்ல தான் வந்து இந்த சதய விழா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இவர் ராஜராஜ சோழா ஒண்ணு இருக்காங்கல்ல, இவருடைய ரூலிங் பீரியட் பாத்தீங்கன்னா 985 to 1014 CEன்னு சொல்றாங்க. இவரோட எம்பையர் என்னென்ன பார்ட்ஸ்லாம் ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நார்த் ஸ்ரீலங்கா, சேராஸ், பாண்டியா ரீஜியன்ஸ் இதெல்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காருன்னா, லக்ஷத்வீப்பை கேப்சர் பண்ணியிருக்காரு. அடுத்து திலதுன் மதுலு அது, அப்புறம் மால்தீவ்ஸ் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ராஜராஜ சோழன். சதய விழா வந்து இப்போ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா,
இந்த ஈவெண்ட் எங்க நடந்துச்சு, எத்தனாவது சதய விழா தெரியணும், பர்த்டே அது தெரியணும், அப்புறம் ரீஜன் இது இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுட் சிஸ்டம் பத்தி. சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுட் சிஸ்டம் இருக்குல்ல, அது சம்மந்தமா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ரிப்போர்ட் ஆன் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018ல 11% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எதுலேருந்து வந்து வெளி வந்திருக்கு அப்படின்னா, ஃபார்மிங், லைஃப் ஸ்டாக் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்லேருந்து வெளி வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரெயின் ஃபெட் ரைஸ் இருக்குல்ல, மழை நெல்னு சொல்லலாம். மழை நெல் வந்து 2050ல 20% கம்மியாகலாம்னு சொல்றாங்க. அதே 2080ல 47% வந்து கம்மியாகலாம்னு சொல்றாங்க மழை நெல். அதே இரிகேட்டட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.5% வந்து கம்மியாகலாம்னு சொல்றாங்க. என்ன வருஷத்துலனா 2050ல 5% கம்மியாகலாம்னு சொல்றாங்க 2080ல. செகண்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃப்ரம் த பிளேட் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் பிளேட்டோட டைட்டில்னு சொல்லாமே, மிஸ்ஸிங் ஃப்ரம் த பிளேட் எடிபிள் வெட்லேண்ட் பிளான்ஸ் எய்ட் ஃபுட் அண்ட் கிளைமேட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுது. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபுட் சிஸ்டம் சம்பந்தமா வந்து ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், அது தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிட் ஆகுது அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரெயின் ஃபெட் ரைஸோட அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இரிகேட்டட் ரைஸ் அந்த டீடைல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் சிஸ்டம் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சாயில் செக்யூரிட்டி லா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயுசிஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லா பேரு மோஷன் 007. எது இதுல அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாயில் செக்யூரிட்டி லால. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாடல் லா ஃபார் சாயில் ப்ரொடக்ஷன். மண் பாதுகாப்பு இருக்குல்ல, அதுக்காக கொண்டு வந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாடல் லா இந்த லா தான். மோஷன் 007. இது மொத்தம் எத்தனை கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்றதா இருக்காங்க அப்படின்னா, 90+ கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்றதா இருக்காங்க. From January 2025, many countries started talking about soil safety. மண்ணோட பாதுகாப்பு பத்தி நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் 2025ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சா ஓகே தான். ஐயுசிஎன் வந்து அடாப்ட் பண்ண லா பேர் என்ன, எந்த லாக்காக இது வந்து அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னு அந்த டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது மோஷன் 007 ஆன் சாயில் செக்யூரிட்டி லா. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மாடல் லா ஃபார் சாயில் ப்ரொடக்ஷன். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சாஃப்ட் லேண்டிங். சாஃப்ட் லேண்டிங் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் லேண்டிங் அதாவது இந்த வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகுள்ள ஏர்கிராஃப்ட், விடிஓஎல் அப்படின்னா வெர்டிகல் டேக் ஆஃப், செங்குத்தா டேக் ஆஃப் ஆகுள்ள ஏர்கிராஃப்ட், அது வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்றத வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஏவிஸ் அதுலயும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹைபிரிட் ராக்கெட் த்ரஸ்டர் பிளஸ் வர்ச்சுவல் சிமுலேஷன் ஃபார் லேண்டிங் கண்ட்ரோல். லேண்டிங் கண்ட்ரோலுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹைபிரிட் ராக்கெட் த்ரஸ்டர் அண்ட் வர்ச்சுவல் சிமுலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட் லேண்டிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ டச் டவுன் வெலாசிட்டி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 0.66 மீட்டர் பர் செகண்ட் டச் டவுன் வெலாசிட்டி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து சாஃப்ட் லேண்டிங் டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ். என்ன ஏர்கிராஃப்ட்டுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா, வெர்டிகல் டேக் ஆஃப் ஏர்கிராஃப்ட்க்கு. அப்புறம் என்ன சிமுலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹைபிரிட் ராக்கெட் த்ரஸ்டர் பிளஸ் வர்ச்சுவல் சிமுலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த டச் டவுன் வெலாசிட்டி இருக்குல்ல, சாஃப்டா லேண்ட் ஆகும்போது டச் டவுன் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.66 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவிஸ் பார்ப்போம். Which institution developed soft landing technology for vertical takeoff aircraft and UAV? Next question. The IUCN adopted motion 007 to create which model law? Next question வந்து, the 1040th Sadaya Villa of Rajaraja Chola I was held at which temple? Next வந்து, what is the main goal of National E-Vidhan application? இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் வந்து கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.